ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சீக்கிரமாக வைக்கக்கூடிய பூண்டு குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதிலே நான் பிரண்டையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் அதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயமே நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு, அதுக்காக தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் பிரண்டை இருக்கு இல்லைங்களா, பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான், அது தனியாக செஞ்சோன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நான் காரக்குழம்பு வைக்கும்போது, இந்த பூண்டு குழம்பு வைக்கும்போது இதோட சேர்த்துருவேன். சேர்த்துட்டா அது குழந்தைங்களுக்கும் தெரியாமலே அதுங்க சாப்பிட்ருங்க. பிரண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் உங்களுக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த பிரண்டை யூஸ் ஆகுதுங்க. அதனால் அதையும் நம்ம சமைச்சு இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடணும் எண்ணெயிலேயுமோ. அது இந்த மாதிரி இடையில நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுறலாம், இல்லைன்னா பூண்டெல்லாம் கருகிரும். நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆகட்டும். பூண்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன தக்காளி போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினாலே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம். இப்போ நல்லா நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட உங்களுக்கு பூண்டும் கூட நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லாவே உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டயத்தில் நம்ம மிளகாய் பொடி, குழம்பு தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். அதோட கடையில் கிடைக்கிற சாம்பார் பவுடர், நான் சக்தி தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கிடணும் மசாலாவை. அப்படியே கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை
இந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறமா புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த குழம்பு வந்து பூண்டு குழம்பு வந்து நல்லா காரமும் புளிப்பும் நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு. நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த குழம்புல. அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. அதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வர வரைக்கும் விடுங்க. கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சு வெள்ளை பூண்டுலாம் வேக விடணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம அந்த பூண்டெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண போகிறோம். இந்த குழம்புல வந்து நீங்கள் வந்து வத்தல்லாம் கூட சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் இல்லை சுண்டை வத்தல், இந்த மாதிரி நீங்கள் அந்த வத்தல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து சுண்டை வத்தல் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து பிரண்டை சேர்த்துருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சுண்டை வத்தல் நான் சேர்க்கலை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெள்ளைப்பூண்டு வேகிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சுருக்கணும். அப்பப்போ லைட்டாக எடுத்து பார்த்துக்கோங்க, தண்ணி பிடிச்சிருச்சான்னு பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு குழம்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தனால நல்லா கெட்டியாயிரும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். இதோட 1 ஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக வந்து நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட சுவையான வெள்ளைப்பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.